ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி மார்கழி 14. இன்றைக்கி டே 5 மணி போலயே சூப்பராக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. காலையில் எழுந்திரிச்சு சிம்பிளாக ஒரு கோலத்தை போட்டு விட்டுட்டு இந்த கொரியர் ஆர்டர் பண்ணி ஒரு வாரம் ஆச்சு. இது நேற்று நைட்டு தான் வந்துருந்துச்சு. இது கப் சாம்பிராணி அப்புறம் விளக்கு 3 ஐட்டமாக வாங்கியிருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. யூடியூப் வச்சுருக்கிறவங்ககிட்ட இருந்து தான் வாங்கியிருந்தேன். பஞ்சகவிய விளக்கு. ஒரு பக்கம் சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு இந்த சாம்பிராணியை பொருத்த ஆரம்பிச்சிட்டேன். ஒவ்வொரு பக்கமும் நல்லா சுற்றி விட்டு நல்லா கருப்பாகிற அளவுக்கு பொருத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. அந்த மாதிரி தான் பொருத்தியிருந்தேன். வாசனை ரொம்ப கமகமன்னு இல்லாமல் ஒரு அளவான வாசனை. எல்லாமே மூலிகை பொருள் வச்சு தயாரித்ததுனால சென்டெல்லாம் இதெல்லாம் மிக்சிங் இல்லை. நல்லாவே சூப்பராக இருந்துச்சு. கோயிலில் யாக வளர்த்தா எந்த அளவுக்கு வாசனை வருமோ அந்த அளவுக்கு வாசனை. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், அவங்களோட டீட்டெயில்ஸ் தர்றேன். நீங்களும் மறக்காமல் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். நல்லபடியாக எப்பயும் போல் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் என்ன கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்தோடனே ஒரு சிங்க்கு பாத்திரம். நேற்று நைட்டு கொஞ்சம் டவுனுக்கு வேலையாக போயிருந்தோம். அதனால் பாத்திரத்தை எல்லாம் கழுவ முடியல. காலைல எழுந்திரிச்சு வந்தோடனே சிங்கில் பாத்திரத்தை பார்த்தா மூஞ்சி எப்படி இருக்கும், அவ்வளோ கோவம். என்ன பண்ணுறது, எவ்வளோ கோவமாக இருந்தாலும் நம்ம தான் கழுவி ஆகணும். உலையை ஊற்றி வச்சு விட்டுட்டு பாத்திரம் கழுவ நின்னாச்சு. கடகடன்னு பாத்திரத்தை எல்லாம் விலை கழுவி எடுத்து வச்சுட்டு சாப்பாடு அவருக்கு கிண்டி எடுத்துட்டேன். லெமன் சாப்பாடு செஞ்சு வெண்டைக்காய் பொரியலும் வச்சு அவருக்கு டிஃபன் பேக் பண்ணிவிட்டு நேற்று நைட்டு வச்ச குழம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன் தனியாக. அதை தோசைக்கு ஊற்றி வச்சு கொடுத்தாச்சு. தேங்க்யூ.